நடத்தல அந்த சேனல் கொடுக்கணும் கணிப்புகள் அனைத்தையும் பொழுதுபோக்கு மட்டுமே. இது முழுக்க முழுக்க கேரளாவுக்கு மட்டுமே. சரி வாங்க நம்ம இன்னைக்கான கெஸிங் ஒன்று பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று நம்ம என்ன நம்பர் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா 020 ஒரு சிங்கிள் நம்பராக கொடுத்துருந்தோம். அந்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 526 அடிச்சிட்டான். அது நம்ம பேட்டர்னாக பார்க்கும்போது நமக்கு நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா போன பம்பரில் 524 அடித்தான். அதுக்கப்புறம் 222 அடித்தான். நான் 24 22 அப்போ 20 அடிப்பான்னு பார்த்தேன். அவன் என்ன பண்ணான்னா 26க்கு விளாண்டுட்டான். ஆனால் ஆல் போர்டில் 2 கொடுத்துருக்கலாம், தப்பு பண்ணிட்டேன். மறுபடியும் நான் தப்பு பண்ணுறேன். தப்பு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்கேன் நான். சரி வாங்க அவன் இப்படி தான் ஒரு வேளை அடிச்சிருப்பானோன்னு சொல்லி பார்ப்போம். நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா 524 ஒரு நம்பர் அடிச்சிருக்கான். கரெக்டாக 2 மாதம் கேப் விட்டு ஒரு 528, கரெக்டாக 3 மாதம் கேப் விட்டு ஒரு 526. இப்படி தான் முடிச்சிருப்போன்னு நான் நினைக்கிறேன். பம்பராக இருந்தாலும் சரி, கேரளா இருந்தாலும் சரி, எல்லாமே சார்ட்டு கெஸிங்கில் எல்லாம் ஒன்றா தான் வரும் உங்களுக்கு. இது பம்பர் வேறு இது வேறு கிடையாது. ஆனால் சேம் ரூட்டு தான். ஆனால் விளையாடுவான். ஒருவேளை இப்படி தான் விளையாண்டுருக்கணும் அவன், நான் நினைக்கிறேன். 524 528 அப்போ ரெண்டுத்துக்கும் கேப்பில் குறையிறது ஒரு 526 முடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் நான். அப்படி தான் நான் நினைக்கிறேன். பார்த்தேன் எல்லா கேமும் ஒன்றா தான் வரும். அதாவது கேரளா பொறுத்த வரைக்கும் பம்பராக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒன்றா தான் வரும் உங்களுக்கு. பார்த்துக்குவோம். இவன் என்ன கடைசியாக இப்போ 526 அடிச்சிருக்கான். நம்ம இதுக்கான ஒரு கெஸிங் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா போன மாதத்துக்கு முந்தின மாதம் ஒரு நம்பர் அடிச்சிருப்பான் 562. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போன மாதம் ஒரு 652. இப்போ இந்த மாதம் ஒரு 526. பம்பாராக இருந்தாலும் சரி, கேரளா சரி, எல்லாம் ஜாயின் பண்ணி தான் விளாடுவான் அவன் கேமை. ஃபஸ்ட்டு 562, அதுக்கப்புறம் 652, இப்போது நேற்று 526. கேம் எப்படி ஃபினிஷிங் பண்ணியிருக்கான் பாருங்கள். சூப்பராக விளாண்டுருப்பான். ஏசி பிசி ஏபி கேம் முடிச்சிட்டான் பார்த்தீங்களா அவன். அதான் எல்லா பேட்டர்னும் ஒன்றா தான் வரும் உங்களுக்கு. அதை நீங்கள் பிரித்து பார்க்காதீங்க. பிரித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கன்ஃபியூஷன் ஆகும் உங்களுக்கு. அதனால் சொல்ல வரேன். இப்போ இவன் அடித்த கேமுக்காண்டி ஒரே ஒரு சிம்பிளாக ஒரு ரூட்டு சொல்கிறேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தாமல் ட்ரை பண்ணுங்க அதை, சரிங்களா? நல்லா பார்த்துங்க. ஒரு 562க்கு ஒரு 632 அடிச்சிருக்கான். மறுபடியும் ஒரு 652க்கு ஒரு 654 அடிச்சிருக்கான். இப்போது நேற்று பம்பர் ரிசல்ட்டு 526. கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. நீங்கள் கண்டிப்பாக கன்ஃபியூஷன் ஆகாமல் கேம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். ஃபஸ்ட்டு ஒரு 562, 652, நேற்று 526. இதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டை மட்டும் பார்ப்போம். நம்ம என்ன அடிச்சிடலாம் சொல்லி பார்ப்போம். ஒரு 632 ஒரு நம்பர் அடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் 654. இப்போ இன்னைக்கு என்ன அடிக்க போகிறான் அதுதான் விஷயம். இது கேமை பாருங்கள் எப்படி முடிச்சிருக்கான்னு சொல்லி பாருங்கள். ஏசி 82, பிசி 82, ஏபி 82 கரெக்டாக முடிச்சிருக்கான். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏசி 62, ஏசி 64. அப்போ ஏசியில் ஒரு 66 வரணும். கேப்புக்கு போனோன்னா ஒரு 63 வரணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 3க்கும் 5க்கும் கேப்பில் 4 வரணும். அப்போனா சிங்கிள் நம்பராக 664 ஒரு நம்பர் சிங்கிள் நம்பராக 646 சொல்லி ஒரு நம்பர் லாக் பண்ணணும். அப்படி ஒரு வேளை மிஸ் பண்ணானா 643 ஒரு நம்பர் அடிக்கணும். இப்படி தான் கேம் விளையாடனவன். நம்ம 3 ரூட் அந்த விஷயம் பார்த்து வச்சுருக்கேன் நான். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள், பாருங்கள், சொல்கிறேன். இங்கே எப்படி 524, 528, 526 அடித்தானோ இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 253, 453 ஒரு நாள் கேப்பு விட்டு 653 நம்பர் வச்சு லாக் பண்ணணும் அவன். 253, 453, 653. நம்ம எடுத்த கெஸிங் 643, 646. எப்படி போட்டாலும் கேட்டு போடுவான் அவன். இது ஒவ்வொரு விஷயம் அவன் கரெக்டாக பார்த்து துல்லியமாக விளையாடுவான் அவன். ஆனால் ஒரு நாள் கேப்பு முன்ன பின்ன இருக்கும். அப்படி தான் பண்ணுவான் தவிர வேறு கேம் நவுத்தி விளையாட மாட்டான் அவன். அதே மாதிரி பார்த்தா இந்த இடத்துல ஒரு கேம் விளையாண்டுருப்பான் பாருங்கள். ஒரு 364 கரெக்டாக ஒரு மாதம் கேப் விட்டு 564 கரெக்டாக ஒரு மாதம் கேப் விட்டு 7 அடிக்கணும். அதாவது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அடிக்கணும் அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தள்ளி விட்டு அடித்தான் பாருங்க. 7 கரெக்டாக கேப் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கும் 1 2 3 நாள். இப்போ 1 2 3 அடிக்கணும். ஒரு நாள் கேப் தள்ளி அடிச்சிருக்கான் பார்த்தீங்களா. நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 364 அடித்தான். அதுக்கப்புறம் 564 ஒரு நம்பர் அடித்தான். அப்போ 764 அடிக்கணும் வருஷ நம்பருக்கு. கரெக்டாக அவன் கேப்பு விட்டு அடித்தான் பாருங்கள். கரெக்டாக ஒரு மாதம் கேப்பில் 2 நாள் கேப் விட்டு அடித்தான். இங்கே 3 நாள் கேப் விட்டு அடிச்சிருக்கான். அதுதான் விஷயம். இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 2 மாதம் கேப்பு,
இப்போ 3 மாதம் கேப் அடிச்சிருக்கேன். இப்போ இதே மாதிரி பார்த்தோம்னா 1 மாதம் கேப்பு கரெக்டாக அடித்தானா அவன் 6:53 சொல்லி ஒரு நம்பர் லாக் பண்ணணும். சப்போர்ட்டுக்கு தான் அவன் 6:43 சொல்லி 2 ரூட்டில் நம்ம லாக் பண்ணுறோம் அந்த நம்பரை. அப்போ AC 63ங்கிறது ஒரு நம்பர் ரூட்டில் நம்ம கரெக்டாக பேட்டர்னாக உட்காருது. பார்த்துக்கங்க. இதுதான் இன்றைக்கி எடுக்கிற கெஸ்ஸிங்கு. ஒவ்வொரு விஷயமும் அவன் கரெக்டாக விளையாடுவான் அவன். அதனால தான் நம்ம ஒரு நம்பரை வச்சு லாக் பண்ணுவோம். இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பரு 6:53. இது வந்து ஸ்ட்ராங் நம்பர் எனக்கு 6:53. சப்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 6:46, 6:43, ஆல் போர்டில் 6. இது என்னோட கெஸ்ஸிங். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. வேறு ஏதாவது நமக்கு ரூட் இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது ஒன்றே மாட்டலை. பட் இருந்தாலும் ஒரு கேம் விளையாடுவானான்னு சொல்லி பார்ப்போம். நம்ம ஒரு 8:11 அடிச்சிட்டான், ஒரு 7:84 அடிச்சிட்டான். கரெக்டாக கேப் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8வது நாள். இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போகிறான்னு சொல்லி பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8வது நாள். சீபோர்டு 0 பெண்டிங் இருக்கிறனால சப்போர்ட்டுக்கு ஒரு 150 சொல்லி ஒரு நம்பர் லாக் பண்ணுறேன். இது வந்து ஒன்லி கெஸ்ஸிங் மட்டும் தான். உங்கள் கெஸ்ஸிங் வந்தால் ட்ரை பண்ணுங்கள், அடிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 503 அடிச்சிட்டான், ஒரு 0:35 அடிச்சிட்டான். சீபோர்டு 0 பெண்டிங் நிற்கிது. 4 6. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் புரியும். 84 26, 84 26 ரெட்டப்படையில் 0 மட்டும் தான் குறையுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 7 5 அடிச்சிட்டான். அப்போ ஒரு 1 ஒரு 3 தான் வச்சு லாக் பண்ணணும் அவன் ஏ போர்டில். அதுவும் உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் லாக் பண்ணுங்கள். நமக்கான ஒரு வேளை பவரில் போனால் கூட அந்த நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் நான். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தாலும் ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? அந்த பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்மளோட சிங்கிள் ஷாட் நம்பர் பார்த்தீங்கன்னா 6:53. சப்போர்ட் நம்பர் வந்து 4 நம்பராக 3 நம்பராக கொடுக்குறேன். 6:46, 6:43, ஒரு 150 சொல்லி ஒரு நம்பர் லாக் பண்ணுறேன். ஆல் போர்டில் 6 எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இந்த கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.